வெல்கம் டு ஜெயா டிவி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல சூரி மற்றும் விஜய் சேதுபதி நடிப்புல வெளில வந்திருக்க விடுதலை பாகம் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விடுதலை பாகம் 2 இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னாக்கா, பார்ட் 1 பார்த்துருப்பீங்களா, அதோட கண்டினியூஷன் தான். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ட்விஸ்டோட பாதியிலே நிறுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் வந்து நம்ம வாத்தியாரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, அப்புறம் கௌதம் மேனனுக்கும் வாத்தியாருக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வாத்தியார் என்ன ஆனார், அப்புறம் நம்ம சூரியோட லவர் அவங்க என்ன ஆனார், சூரியை வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அது என்ன ஆச்சு, இந்த மாதிரியான நிறையா ட்விஸ்ட்டு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் முக்கியமானது என்னன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனு, அது எப்படி கிரியேட் பண்ணாங்க, அது யாரு காரணம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தோணுதே வந்து அந்த ஒரு சீன் தான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்க வரீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி காட்டுவாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வந்து கதைன்னு எதை ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா, நம்ம வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உண்மையாலே அவர் வந்து ஒரு ஸ்கூலோட வாத்தியார், ஓகேங்களா. அந்த ஊரில் அப்போ இருந்த காலகட்டத்தில் இந்த பண்ணையார்களோட ஆக்கிரமிப்புலாம் அதிகமாக இருந்த காலம். அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னாக்கா, நம்ம என்ன சொல்கிறது, எஜமான் படத்தில் வர நெப்போலியன் கேரக்டர் மாதிரி. ஊரில் எந்த பொண்ணு கல்யாணம் ஆகுதுனாலும் முன்னாடி நாள் இவர் கூட இருந்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் தான் வந்து அது உண்மையிலே இருந்திருக்கு போல், அதனால தான் இந்த படம் வரைக்கும் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து, அங்கே இருக்கிற பண்ணையார் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டெப் எடுக்கிறாரு, அந்த ஒரு டீம் எப்படி கேதர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட மீதி கதையை வந்து இந்த படத்தை சொல்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். படத்தோட பாசிட்டிவே பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் நான் சொல்லுவேன். வேற லெவலுங்க ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கல்ல, அதோட கண்டினியூஷன் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக கிளியராக பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம சூரியை தான் ஹீரோவாக கட்டி சூரியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் படமாக பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாகவே வேற லெவலில் மாசு செதற விட்டாருங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அசுரன் படத்தை ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கு அப்படி வேற லெவலில் இருந்துச்சு. வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேசுது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு வந்து சொல்ல வராருனாக்கா, அரசியல் புரிதல் வந்து மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் அரசியல் வந்து ரொம்ப அரசாங்கம் அவங்க வந்து நிறைய சட்டங்களை புதுசாக கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்து மக்களுக்கு அரசியல் புரிதல் வருதோ அன்னைக்கு தான் வந்து ஒரு நல்ல அரசியல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் உருவாகிறது வந்து ரசிகர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னது வந்து இது ரொம்பவே நல்லாவே சூட்டபிளான விஷயமா தான் இருந்துச்சு. ரொம்ப பக்காவாக வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துறதும் சரி, மற்றவங்க சொல்கிறதும் சரி, அதெல்லாம் பார்க்க வித படமாக பார்க்கும்போது அது வந்து அந்த போர்ஷன் அவங்க வந்து சொன்ன அந்த கிளாரிட்டி அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த படத்தோட இன்னும் நல்லா பாசிட்டிவாக வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னாக்கா மஞ்சு வாரியர் சீன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கு வந்து கதைப்படி என்னென்னலாம் வைக்கணும், எந்தெந்த போர்ஷன் வைக்கணுமோ அந்தந்த போர்ஷன்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணாமல் யாருக்கு எந்த மாதிரியான கேரக்டர் வைக்கணும், சீன் பேஸ்டு யார் செட் பண்ணணும், எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு தமிழ் படம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நார்மலாக ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் மாதிரி இருக்க ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் ஜானர் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார், அதாவது வாத்தியாருன்ற ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னாக்கா வீரப்பன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் வந்து மக்களுக்கு அவங்களோட ஒரு நல்ல விஷயம் செய்கிறாரு, அதை வந்து எதுக்கிறது நம்ம சர்வாதிகார அரசியல் அண்டு அந்த போலீஸ், இது எல்லாத்தையும் வந்து எப்படி மாற்றி எப்படி வந்து கடைசியாக வாத்தியார் என்ன ஆனார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த படத்தை மீதி கதையாக வந்து கொண்டு போனது எல்லாமே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். அதை வந்து ரொம்ப கிளியராக பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ போராடுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அந்த கனிமவள சுரங்கம் அதை தோன்றதுக்கு தான் வந்து இவங்க போராடுறது. அந்த சாலை அமைக்கிறதா சரி, அதை எதுக்கிறதா சரி, இது எல்லாமே கடைசியாக என்ன ஆகுறதுன்றத ரொம்ப கிளியராக வந்து சொல்லி முடிச்சது இந்த படத்தோட இன்னும் பாசிட்டிவாக இருந்துச்சு. எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு, அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா சூப்பராக வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேல்ராஜ் அவரோட ஒர்க் ரொம்பவே வந்து இது படத்தில் நின்று பேசிச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர் வந்து போலீஸாக ரொம்ப நடிச்சிருந்தார். இந்த பாட்டிலும் நடிச்சிருக்காரு. நான் பண்ணையாராக வராரு, அந்த அதையும் நடிச்சிருக்காரு. ரொம்பவே நல்லா பக்காவாக பண்ணியிருந்தார். அவர் கேரக்டராக இருக்கட்டும், தென் வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அவரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக வந்து இன்னொன்று சொல்லணுன்னாக்கா இசைங்க. இளையராஜா ராஜா தான்ன்ற மாதிரி அவர் வந்து வேறு லெவலில் கலக்கி வச்சிருக்காரு. அந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னாக்கா தினம் அந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது நீங்கள் வந்து சாங்காக கேட்டிருப்பீங்க, ஓகேங்களா? அது வந்து விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக அந்த ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாங் வைஸும் சரி, பிஜிஎம் ஆகிட்டும் சரி, எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த படத்தோட நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில நெகட்டிவ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் பார்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டாக தான் படம் போகும். பட் வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நம்ம விஜய் சேதுபதி கதை சொல்லிகிட்டே வருவார், ஒவ்வொரு கதையாக சொல்லுவார். அது வந்து விஷுவலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் செட் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த விஷுவலாக காட்டுறதை தாண்டி வந்து அவர் நிறையா வந்து தத்துவங்கள் சொல்லுவார், ஓகேங்களா? அரசியல்னா இப்படி தான் இருக்கும், அரசாங்கம்னா இப்படி தான் உருவாக்கப்பட்டது, நம்மளை எல்லாரும் வந்து இப்படி தான் அடிமையாக்கி வச்சுருக்காங்க, அடக்குமுறைன்றது இப்படி தான் உருவாச்சு அப்படிங்கிறது தான் வந்து அரசியலை பேசுகிறதுலாம் வந்து ரொம்பவே நல்லா பேசியிருப்பாங்க. அந்த கம்யூனிசம் பற்றி பேசுகிறதுலாம் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு காமனாக ஒருத்தவங்க உட்காந்து பார்க்கும்போது அது ஏதோ லெசன் எடுக்கிற மாதிரியோ, ஒரு படமாக பார்க்குற ஃபீலோ, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஆக்ரோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்மூத்தாக அவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் லேக் ஃபீல் வந்து அந்த இடத்துல வந்துச்சு. அது மட்டும்தான் இந்த படத்தோட கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா படம் வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்க்ரீனில் நல்ல ஒரு விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நான் பார்க்கல, செகண்ட் பார்ட் பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த படம் புரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிம்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அனிமேட்டராக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது கதைக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிடுவீங்க. அது ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் புரிதல் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் புரிதல் இல்லாதவங்களும் சரி, 2 பேரும் பார்த்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெளிவாக புரியும். அரசியல் புரிதல் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. அரசியல் புரிதல் இல்லாதவங்க அரசியலை இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். உங்கள் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் ரொம்ப மன கஷ்டம், மன வலி. படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கு அப்போ படம் பார்க்குறத விட படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளில வருவீங்கள்ல, அப்போ வந்து பல விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடும். அது வந்து கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரியான நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற எண்ணங்கள் வந்து சிந்தனைகள் நிறையா வரும். அந்த எண்ணங்களும் சிந்தங்களும் உங்கள் மனசில் வரணுன்றதுக்காக தான் இந்த படத்தை வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாருன்றதை நான் வந்து ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விஜய் சேதுபதி ஆக்டிங் பிடிச்சிருந்தா, சூரிய ஆக்டிங் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல மூவியோட, நல்ல பக்காவான ஒரு படத்தோட, நல்ல ரிவ்யூவோட உங்களை மீட் பண்ணுவேன். உங்களை விடைபெறுகிறேன். உங்கள் சந்தோஷ்குமார். பாய்.